نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وعن عبد الله بن عمر رضي الله عنه قال: إن عمر بن الخطاب رضي الله عنه حين تأيمت حفصة بنت عمر من خنيس بن حذافة السهمي، وكان من أصحاب النبي صلى الله عليه وسلم من أهل بدر، توفي بالمدينة. فقال عمر بن الخطاب رضي الله عنه: فأتيت عثمان بن عفان فعرضت عليه حفصة، فقال: سأنظر في أمري. فلبثت ليالي، ثم لقيني فقال: قد بدا لي ألا أتزوج يومي هذا إلى آخر الحديث. رواه البخاري. السلام عليكم ورحمة الله وبركاته. حضرت عبد الله بن عمر رضي الله عنه உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மருமகன் ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா அவர்கள் இறந்துவிட்ட காரணத்தால் மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக ஆகிவிட்ட பொழுது அவர்களை வேறொருவருக்கு மணமுடித்து வைக்க நாடினார்கள். ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா என்ற மருமகன் அவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களில் ஒருவராகவும், பத்ர் போரில் கலந்து கொண்டு அதில் கடுமையான காயம் ஏற்பட்ட காரணத்தால் மதீனாவிற்கு வந்தடைந்த பிறகு அந்த காயங்களினால் தாங்க முடியாத வலி ஏற்பட்டு மரணித்து விட்ட ஒரு சஹாபி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்னுடைய மகள் ஹப்ஸா அவர்களுடைய இத்தாவின் காலம் நிறைவடைந்த பிறகு நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று என் மகள் ஹப்ஸா அவர்களை குறித்து எடுத்து கூறி, நீங்கள் விரும்பினால் ஹப்ஸாவை தங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள், இந்த என்னுடைய விஷயத்தில் நான் யோசிக்க வேண்டும், யோசித்து சொல்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டார்கள். சிறிது காலம் நான் பொறுத்திருந்தேன். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்து, இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறிவிட்டார்கள். இப்ப நான் திருமணம் செய்கின்ற ஐடியால இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு காலம் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ருகையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டிருந்த காலம். அப்ப உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி இறந்து விட்டார்கள், என்னுடைய மகளுடைய கணவன் இறந்து விட்டார்கள், என்னுடைய மகள் விதவையாக இருக்கிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியும் இறந்து விட்டார்கள். எனவே நாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்தில் சென்று கேட்கலாம் என்று நினைத்துதான் சென்று கேட்கிறார்கள். ஆனால் இப்பொழுது திருமணம் முடிக்கின்ற அந்த யோசனையில் நான் இல்லை என்று கூறிவிட்டார்கள். எனவே நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தேன். அவர்களிடம், நீங்கள் விரும்பினால் என் மகள் ஹப்ஸாவை தங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று கூறினேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். எனக்கு அவர்கள் எந்த பதிலையும் கூறவில்லை. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மீது நான் மிகவும் மனம் வருத்தம் கொண்டவனாக இருந்தேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. காரணம்,
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவது யோசித்து சொல்கிறேன் என்று கூறினார்கள். பதில் வந்தது. சிறிது காலம் கழித்து இப்ப திருமணம் செய்யற ஐடியால இல்ல. நம்மளாம் சொல்றோம்ல, பிடிக்கலன்னா என்ன சொல்லுவோம், இப்ப என் பிள்ளைக்கு திருமணம் செய்யற மாதிரி இல்ல அப்படின்னு ஏதாவது சொல்வோம். இப்படி அவர்களாவது ஏதாவது ஒரு பதிலை கொடுத்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் எந்த பதிலையும் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டார்கள். இது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. இப்படியே சில நாட்கள் கழிந்தன. பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மகள் ஹப்சாவை பெண் கேட்டார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹப்சாவை நான் திருமணம் முடித்து வைத்தேன். பிறகு ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்து, நீங்கள் என்னிடம் ஹப்சா அவர்களை குறித்து சொன்ன பொழுது நான் உங்களுக்கு பதிலேதும் கூறாததால் உங்களுக்கு என் மீது மன வருத்தம் இருக்கலாம் அல்லவா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று கூறினேன். அப்பொழுதுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் கூறிய பொழுது நான் உங்களுக்கு பதில் கூறாமல் மௌனமாக இருந்ததற்கு காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி, அவர்களை திருமணம் முடித்து கொள்வதை பற்றி என்னிடத்தில் பேசினார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் மட்டும் கூறியிருந்த அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை. எனவேதான் நான் எந்த பதிலையும் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக நான் தங்கள் மகள் ஹப்ஸா அவர்களை நான் திருமணம் முடித்திருப்பேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த செய்தி புகாரியில் பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, இந்த நீண்ட சம்பவத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏறத்தாழ இந்த ஹதீஸை 4 இடங்களில் பதிவு செய்கிறார்கள். அதில் அவர்கள் கூறுகின்ற படிப்பினை மிக மிக அழகான படிப்பினை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்ற ஒரு இடம், அதற்கு தலைப்பிடுகிறார்கள், பாபு அர்துல் இன்சானி இப்னதஹு அவ் உக்தஹு அலா அஹ்லில் கைரி. தன்னுடைய மகளையோ, ஒருவர் தன்னுடைய மகளையோ அல்லது தன்னுடைய சகோதரியையோ மனமுடித்து கொள்ளுமாறு நல்லவர்களிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். இதுதான் ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு கீழே இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. காரணம் என்ன? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் ஹப்ஸா அவர்கள் விதவையாக ஆகிவிட்ட காரணத்தினால் யாரை தேடி செல்கிறார்கள், யாரிடத்தில் மாப்பிள்ளை கேட்கிறார்கள் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து யாரிடத்தில் கேட்கிறார்கள் என்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. இவர்கள் எல்லாம் எவ்வளவு சிறந்த மக்கள், எவ்வளவு சிறந்த மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அலைகிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை, நாம் நம்முடைய பிள்ளைக்கோ நம்முடைய உடன் பிறந்த சகோதரிக்கோ மாப்பிள்ளை தேடும் பொழுது நல்ல பணக்காரனா, பெரிய அரசியல்வாதியா, இப்படி எல்லாம் தயவு செய்து தேடக்கூடாது. அலா அஹ்லில் கைர், நல்லவர்கள் யார், நல்ல பண்புடையவர்கள் யார் என்பதை பார்த்து தேட வேண்டும் என்ற படிப்பினை இதில் இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். இரண்டாவது, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுனைஸ் என்ற சஹாபி, அவரும் மிகச் சிறந்தவர். எப்படிப்பட்ட நபித்தோழர் என்றால், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டு காயம் ஏற்பட்டு ஷஹீதாக ஆகிவிட்ட ஒரு நபித்தோழர். இங்க எவ்வளவு அழகான படிப்பினை! சஹாபாக்களுடைய தியாகம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வர வேண்டும். தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அந்த மருமகன் பத்ர் களத்திலே காயமுற்று இறந்து போகிறார். மகள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம மகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறோம், தீனுக்காக இஸ்லாத்திற்காக யுத்தம் செய்து காயம் ஏற்பட்டு மரணித்து விடுகிறார்.
பிள்ளை விதவையா இருக்கு, எவ்வளவு கவலையா இருந்திருப்பாங்க. இத்தா காலம் முடிவடைந்தவுடன் முயற்சி எடுக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல நல்ல சஹாபாக்களிடத்தில் எல்லாம் அலைந்து திரிந்து கேட்கிறார்கள். எவ்வளவு பெரிய தியாகமான வாழ்க்கை. எனவேதான் இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் மவாசி என்று சொல்லப்படக்கூடிய யுத்தங்கள் என்ற அந்த பாடத்திற்கு கீழும் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மேலும் இதே போன்று மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே ஒரு கணவருக்கு வாக்குப்பட்டு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு விதவையாக ஆகிவிடுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, விதவையா போச்சு, திருப்பி யார் கஷ்டப்பட்டு இன்னொரு கல்யாணத்தை வேற முடிச்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய விஷயம். இப்படி நிறைய பேரு விதவையாக ஆகிவிட்ட தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய சகோதரிக்கு சோம்பேறித்தனத்தின் காரணத்தினால், கொஞ்ச சிரமம் எடுப்பதற்கு அவர்கள் எல்லாம் மாற்றப்படுகின்ற காரணத்தினால், அதை பெரிய பாரமாக கருதுகின்ற காரணத்தினால் அந்த விதவை பெண்களை அப்படியே வீட்டில் வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம்! இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம்! சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே விட்டுவிடவில்லை. ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, அதுவே பெரிய விஷயம், இன்னைக்கு அப்படிதான் நினைச்சு உட்கார்ந்துடுறாங்க. அடுத்த ஏற்பாடு முயற்சி அறவே செய்வதில்லை. இதனால் பல்வேறு தவறுகள் ஏற்படுகிறது. பார்த்து கூட சும்மா உட்கார்ந்துருக்காங்க. கணியத்துக்குரியவர்களே, இது குறித்து முயற்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரு அழகான படிப்பினையும் இந்த ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் பல்வேறு படிப்பினைகளை இந்த ஹதீஸிற்கு கீழ் எழுதுகிறார்கள். அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கான படிப்பினையை எடுத்து செயல்படக்கூடியவர்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.